குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வாரம் நாம கோமுக ஆசனம் மற்றும் அதனுடைய பிரிவுநிலை ஆசனங்களை பார்க்க இருக்கிறோம். கோமுகம் என்றால் ஆங்கிலத்துல கவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனம் இறுதி நிலையில பார்க்கறதுக்கு பசுனுடைய முகத்தை ஒத்த தோட்டத்தில் இருக்கிறதுனால இதுக்கு கோமுகாசனம் என்று பெயர் வந்தது. இந்த ஆசனம் குறிப்பா பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஆசனமாக கருதப்படுது. யோக விஞ்ஞானத்துல இந்த ஆசனம் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறதாக கூறப்படுது. அதனால இந்த வகை ஆசனங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும், செய்வதற்கு மிகுந்த எளிமையாக தான் இருக்கும். நீங்க தொடர்ச்சியா பயிற்சி செய்யும் போது இந்த ஆசனத்தோட பல்வேறு வேரியேஷன்ஸ் உங்களால எளிமையா செய்ய முடியும். வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், கோமுகாசனம் மற்றும் அதனுடைய துணைநிலை ஆசனங்களை பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய ஆசனம் கோமுகாசனத்துடைய எளிமைப்படுத்தப்பட்ட சிம்பிள் கவ் போஸ் என்று அழைக்கக்கூடிய ஒரு ஆசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த பயிற்சியை நாம் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நடுநடுவே அதனுடைய பலன்களையும் செயல்முறைகளையும் பற்றி விவாதிக்கலாம். நிதானமாக உங்களுடைய ரைட் லெக்கை லெஃப்ட் தாய் மேலே பிளேஸ் பண்ணிங்க. இது அர்த்த பத்மாசனம் என்று அழைப்பார்கள். இந்த ஆசன நிலையில் தான் நம்ம கோமுகாசனத்தோட வேரியேஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நிதானமாக உங்களுடைய வலது பாதத்தை இடது பக்கமும் இடது பாதத்தை வலதுபுறமும் நீங்கள் பிளேஸ் பண்ணி உங்களுடைய 2 நீ பாயிண்ட்டும் ரைட் நீ அண்ட் லெஃப்ட் நீ உடலோட மையப்பகுதியில் சரியாக மீட் ஆகிற மாதிரியா செட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுடைய நாவல் ரீஜியன் ரைட் நீ அண்ட் லெஃப்ட் நீ ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு பின்பு நிதானமாக உங்களுடைய ஃபிங்கர்ஸை லாக் பண்ணி உங்களுடைய நீ பாயிண்டை கேட்ச் பண்ணிக்கலாம். பார்ப்பதற்கு இது பசு முகத்தினுடைய தோற்றத்தை ஒத்து இருக்கிறதுனால இந்த ஆசனத்துக்கு கோமுக ஆசனம் என்று பெயர் வந்தது. இந்த ஃபைனல் பொசிஷனில் உங்களுடைய சியாட்டிகா ரீஜனில் ஒரு ஸ்ட்ரெச்சபிளான பெயினும் உங்களுடைய என்டையர் லெக் ரீஜனில் ஒரு ஸ்ட்ரெச்சபிளான ஒரு பெயினும் ஃபீல் ஆகும். அதை நீங்கள் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் 10 to 15 seconds நீங்கள் அமைதியாக இருக்கலாம். இது அங்கே இருக்கக்கூடிய தசையுனார் பகுதிகளை நன்கு தூண்டிவிட்டு மென்மைத்தன்மை அடைய செய்கிறது. குறிப்பாக இடுப்பு வலி இருக்கிறவங்க, கால்களில் அதிகப்படியான வலி இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை தொடர்ச்சியாக செய்யும் பொழுது அதிலிருந்து எளிமையாக விடுபடக்கூடிய ஒரு ஆற்றலை உங்கள் உடலுக்கு இதை அளிக்குது. மேலும் இது உடலுடைய சக்தி நிலையை தூண்டக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனமாகும். 10 to 15 seconds நார்மல் பிரீத்திங்கில் இந்த பொசிஷனில் நீங்கள் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நிதானமாக நீங்கள் உங்களுடைய கண்களை திறந்து அர்த்த பத்மாசன நிலைக்கு, அதாவது ஆஃப் லோட்டஸ் போஸ்க்கு நீங்கள் வந்துட்டு ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் 5 to 10 முறை எடுத்ததுக்கு அப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் ஆப்போசிட் சைடும் ட்ரை பண்ணலாம். இப்போ நிதானமாக கண்களை திறந்து உங்களுடைய லெஃப்ட் லெக்கை ரைட் தாய் மேலே பிளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த நிலையில் தான் நாம் ஆப்போசிட் கவ் போஸை நம்ம செய்ய போகிறோம். நிதானமாக உங்களுடைய லெஃப்ட் ஃபுட் பாயிண்ட்டை ரைட் தையோட ரைட் சைட்லையும் ரைட் ஃபுட் பாயிண்ட்டை லெஃப்ட் தையோட லெஃப்ட் சைட்லையும் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல எந்த அளவுக்கு நீங்கள் பாடி அட்ஜஸ்ட் பண்ணி க்ளோஸ்டாக வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுடைய ஃபிங்கர்ஸை லாக் பண்ணி உங்களுடைய அப்பர் நீ பாயிண்ட்டை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கிட்டு ஷோல்டர்ஸ் அண்ட் நெக் ரீஜனை நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுருங்க. ஐஸ் க்ளோஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ப்ரீத்திங்கை அப்சர்வ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த ஆசனத்தை நீங்கள் அப் டு 10 minutes வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த ஆசனத்தை தியானத்துக்குரிய ஒரு ஆசனமும் கருதுறாங்க. தியான நிலையில் இந்த ஆசனம் தியான வீராசனம் என்று அழைக்கப்படுது. இந்த ஆசனம் குறிப்பாக பெண்களுக்கான ஒரு முக்கியமான ஆசனமாகும். அடிவரு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனமாகவும் கருதப்படுறதுனால பெண்கள் கண்டிப்பாக தினந்தோறும் ஆசனத்தை பயிற்சி செய்யணும். 10 to 15 seconds ஆஃப்டர் ஸ்லோவாக உங்களுடைய கண்களை திறந்து லெக் லாக் ரிலீஸ் பண்ணிவிடுங்க. நிதானமாக அர்த்த பத்மாசன பொசிஷனுக்கு வந்துட்டு சின்முத்ரா வச்சு நார்மல் பிரீத்திங்கில் நீங்கள் ரிலாக்ஸ் எடுக்கலாம். ஹிப்லையும் உங்களுடைய தை ரீஜன்லையும் உங்களுடைய என்டையர் லெக் ரீஜன்லையும் இருக்கிற பெயின் போனதுக்கப்புறமா இதே ஆசனத்தை நீங்கள் இன்னும் 2 more times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம்.
ஸ்டூடெண்ட்ஸ், நாம அடுத்ததா பார்க்க இருக்கக்கூடிய ஆசனம் கவ் ஃபேஸ் போஸோட செகண்ட் வேரியேஷன். இந்த செகண்ட் வேரியேஷன்ல நமக்கு 2 ஆசனங்கள் ஒன்றாக சேர்ந்து வரக்கூடிய ஒரு ஆசனமாக அமையுது. அதாவது கவ் ஃபேஸ் போஸ் மற்றும் ஈகிள் போஸ் என்ற 2 ஆசனங்கள் ஒரே நேரத்தில் நம்ம செய்ய இருக்கிறோம். இந்த பயிற்சினால உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு நன்மை விளைவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய தோள்பட்டை மற்றும் உங்களுடைய கண்களுக்கும் இது நன்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆசனமா அமைய போகுது. வாங்க இந்த ஆசனத்தை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு நாம பார்க்கலாம். இந்த ஆசனம் குறிப்பா கண் பார்வை குறைவாக இருப்பவர்களும் மற்றும் கவனசக்தியை ஒருநிலைப்படுத்த முடியாதவர்களும் நிச்சயமாக செய்ய வேண்டிய ஒரு ஆசனம். நிதானமா சுகாசனத்திலிருந்து நீங்க அர்த்த பத்மாசன பொசிஷனுக்கு வந்துருங்க. இது கோமுகாசனம் செய்வதற்கான ரெடி பொசிஷன். இந்த பொசிஷன்ல ஒரு டீப் பிரீத்திங் 2 டைம்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க உங்களுடைய ரைட் ஃபுட்டை லெஃப்ட் சைட்லயோ லெஃப்ட் ஃபுட்டை ரைட் சைட்லயோ நீங்க பிளேஸ் பண்ணிட்டு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு சிட்டிங் கோமுகாசன பொசிஷனுக்கு நீங்க வந்துடுறீங்க. இந்த பொசிஷன்ல பேக் போனை நீங்க ஸ்ட்ரைட்டா வைங்க, ஷோல்டர்ஸை ஸ்ட்ரைட்டா வச்சுட்டுருங்க. இந்த ரெடி பொசிஷன் உங்களுக்கு கரெக்டான அலைன்மெண்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா நிதானமா உங்களுடைய 2 கைகளையும் தோள்பட்டை அளவுக்கு மூச்சை உள்ள எடுத்துக்கிட்டே உயர்த்துங்க. 2 கைகளையும் நீங்க உங்களுடைய மார்பு பகுதிக்கு ஃப்ரண்ட்ல கொண்டு வந்துட்டு ஹேண்ட்ஸை ஓவர் கிராஸ் பண்ணி ஒரு பாம்பு போல 2 கைகள் பிணைஞ்சிருக்க மாதிரி நீங்க ட்விஸ்டிங் பண்ணணும். இந்த நேரத்தில் உங்களுடைய தம் ஃபிங்கர் நோஸ்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்கும். உங்களுடைய ஐஸ் ஓப்பன் பண்ணி நீங்க கண்டினியூஸா உங்களுடைய தம் ஃபிங்கரை தான் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இமேஜ் கிளியரா இருக்காது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கண்டினியூஸா உங்களுடைய தம் ஃபிங்கர்ஸை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த தம் ஃபிங்கர் உங்களுடைய நோஸ்க்கு ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய ஷோல்டர் விங் ரீஜன்ல ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும். இது அந்த ஷோல்டர் விங் ரீஜன்ல இருக்கக்கூடிய மசில்ஸோட டென்ஷனை ரிலீஸ் பண்ணி விடுறதுனால உங்களுக்கு லாங் டைம் நீங்க ரைட்டிங் அண்ட் செல்போன் ஆப்ரேட்டிங் மற்றும் ரீடிங் ஒர்க்கை நீங்க குனிஞ்சிக்கிட்டே செய்யறதுனால ஏற்படக்கூடிய நெக் அண்ட் ஷோல்டர் மசில்ஸ் இருக்கக்கூடிய டென்ஷன்ஸ் இது ரிலீஸ் பண்ணிவிடும். ஸோ லாங் டைம் சிட்டிங்ல இருக்கக்கூடிய டென்ஷன்ஸை இந்த கோமுகாசனம் ரிலீஸ் பண்ணது. இந்த ஈகிள் போஸ் உங்களுடைய தோள்பட்டை மற்றும் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய டென்ஷன்ஸை ரிலீஸ் பண்ணிவிடும். 10 to 15 செகண்ட்ஸ் இந்த பொசிஷன்ல நீங்க நார்மல் பிரீத்திங்ல உங்களோட தம் ஃபிங்கரை ஃபோக்கஸ் பண்ணிபடி இருந்ததுக்கு அப்புறமா நிதானமா நீங்க படிப்படியா உங்களுடைய ஃபைனல் பொசிஷனை ரிலீஸ் பண்ணி அர்த்த பத்மாசன பொசிஷனுக்கு வந்துடலாம். பின்பு ஆழ்ந்த சுவாசத்தை நீங்க 2-3 முறை எடுத்து வலி போனதுக்கு அப்புறமா ஆப்போசிட் சைடும் ட்ரை பண்ணலாம். அதாவது லெக் சேஞ்ச் பண்ணி நீங்க ட்ரை பண்ணணும். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கவ் ஃபேஸ் போஸ் மற்றும் அதனுடைய வேரியேஷன்ஸை நம்ம செய்வதற்கு நமக்கு உதவி செய்யக்கூடிய சில உடல் தடவு பயிற்சிகளை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக வரக்கூடிய பயிற்சி ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை என்று அழைக்கக்கூடிய திட்டாலி ஆசனா. இந்த ஃப்ளையிங் பட்டர்ஃப்ளை ப்ராக்டிஸை நாம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். இருந்தாலும் கவ் ஃபேஸ் போஸ் செய்வதற்கு முன்னாடி இந்த லூசனிங் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா கவ் ஃபேஸ் போஸ் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு வலி இல்லாமல் வரும். முதல்ல உங்களுடைய 2 கால்களை ஒன்றாக இணைச்சு, அதாவது 2 பாதங்களையும் ஒன்றாக இணைத்து சிட்டிங் பட்டர்ஃப்ளை போஸ்டருக்கு நீங்க வந்துடலாம். இந்த போஸ்ட்ல நீங்க ஃபிங்கர்ஸ் லாக் பண்ணி டோ பாயிண்ட்டை நல்லா லாக் பண்ணி உங்களுடைய இடுப்பு பகுதி, முதுகு, கழுத்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வர மாதிரி பண்ணுங்க. பின்பு நிதானமாக உங்களுடைய நீ பாயிண்ட்டை ஷேக் பண்ண ஆரம்பிங்க. இந்த ஷேக்கிங்கில் உங்களுடைய தை ரீஜனில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் கிடைக்கும். கிராஜுவலாக இந்த ஷேக்கிங் ஸ்பீடை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். இதற்கென்று தனியாக எந்த ஒரு பிரீத்திங் கண்டிஷன்ஸும் கிடையாது. ஆனால் முதுகும் கழுத்தும் நேராக இருக்கபடி நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 to 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கிராஜுவலாக இந்த ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நல்ல ஷேக்கிங் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த கிராஜுவல் ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணுங்க. பின்பு நிதானமாக நீங்கள் சுகாசன பொசிஷனுக்கு நீங்கள் வந்துட்டு ஓய்வு எடுக்கலாம். ஆழ்ந்த சுவாசத்தை நீங்கள் 5 to 10 முறை கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ஃபர்தராக நீங்கள் கோமுகாசனா ப்ராக்டிஸ்குள்ளே போகலாம். என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கோமுகாசனம் மற்றும் அதனுடைய பிரிவுநிலை ஆசனங்களை பார்த்தீங்களா? இந்த ஆசனோட பலன்களை நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆசனங்களை தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. ஆரம்ப காலத்துல இந்த கோமுகாசனத்தோட வேரியேஷன்ஸ் சரியா வராது. நீங்க தொடர்ச்சியா உடல் தரவு பயிற்சிகள் செய்ததுக்கு அப்புறமா இந்த கோமுகாசன வேரியேஷன் செய்யும் போது கண்டிப்பா இந்த ஆசனம் சில வாரங்களிலேயே 100% பர்ஃபெக்டா உங்களுக்கு வரும். அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. கண்டிப்பா இதனுடைய ஃபைனல் பொசிஷனை எக்ஸாக்ட்லி நீங்க ரீச் பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம்.